வணக்கம் நேயர்களே. இலங்கையில் தேசிய அடையாள அட்டை பயன்படுத்துகின்றவர்களுக்கும் இனிமேல் அதை பயன்படுத்த தகுதியானவர்களுக்கும் ஆட்பதிவு திணைக்களம் ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கிறது. இனிமேல் இலங்கையில் பயோமெட்ரிக் இலத்திரனியல் அடையாள அட்டையை பயன்படுத்துகின்ற முறைமை உருவாக்கப்படவிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடத்திற்குள் அது உருவாக்கப்படும் என்பதாக தேசிய அடையாள அட்டைகள் தொடர்பான ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வருடத்திற்குள் இருந்து இந்த இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இப்பொழுது இந்த அடையாள அட்டையை பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் முழுமையாக இந்த விடயத்திற்குள் உள்வாங்கப்படுவார்கள். அது தவிர இப்பொழுது வழமையான தேசிய அடையாள அட்டை பாவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அடையாள அட்டையை தொலைத்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ உங்களுக்கு வழமையாக நீங்கள் எதை பாவித்தீர்களோ அதனைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புதிதாக அடையாள அட்டை பெறுகின்றவர்கள் தான் இந்த வருடத்தில் முதல் முறையாக இலத்திரனியல் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம், பயோமெட்ரிக் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர பாடசாலை மாணவர்கள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அதற்கான பதிவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைக்கான உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டும் இப்போதைக்கு வழங்கப்படும். அதன் பிறகுதான் அவர்களுக்கு இலத்திரனியல் அட்டை வழங்கப்படும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இனிமேல் தான் நாங்கள் புதிதாக தேசிய அடையாள அட்டையை எடுக்கப் போகிறோம் என்றவர்களுக்கு முதன்முறையாக இந்த சிஸ்டம் இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என்பதை சொல்லியிருக்கின்றார். ஒரு நாள் சேவை அல்லது பொது பயன்பாடுகள் சேவை ஆணைக்குழு மூலமாக இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த அடையாள அட்டை பெறுவதற்குரிய நோக்கம், இந்த அடையாள அட்டை ஏன் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், நாட்டினுடைய தேசிய தரவு தயாரிப்பு முறை வேலை திட்டம், இதுதான் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. நாட்டின் தேசிய தரவு தயாரிப்பு வேலை திட்டம். ஏனென்று சொன்னால், அண்மைய காலத்திற்கு முன்பு ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். நாட்டில் ஒருவர் குற்றமிழைக்கிறார் எனின் அவருடைய தேசிய அடையாள அட்டையை வைத்து அந்த பாயிண்ட், அந்த இடத்தில் வைத்துக்கொண்டே அவர் எங்கே இருக்கிறார் என்ற விடயத்தை கண்டுபிடிப்பதற்கான விடயங்கள் இலத்திரனியல் மயமாக்கப்படும் என்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் மோட்டர் பைக் ஓடிக்கொண்டிருக்கோம், வாகனம் ஓடிக்கொண்டிருக்கோம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி போட்டோம் அல்லது ஒரு முறைகேடான வகையை நாங்கள் சார்த்தியம் செய்து விட்டோம்னு சொன்னால், ஸ்போர்ட்டில் அந்த ஐசியை வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற மாதிரியான, உடனே அடித்தவங்க இருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஐஸ் நம்பர் என்ன, அவருடைய டீட்டெயில் என்ன, அவர் எங்கே படித்தவர், என்ன விஷயம் எல்லாமே அந்த தரவுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் பாவிக்கிற ஐசியில் உள்ள மாதிரி பேர் விஷயங்கள், பிறந்த ஆண்டு, இலக்கம், அதை தவிர மேலதிகமாக பல விடயங்கள் இலத்திரனியல் அடையாள அட்டையில் சேர்க்கப்படும். அப்பொழுது அவரை பற்றியதான முழு தரவுகளையும் அதில் பார்க்கலாம். அதுதான் தேசிய தரவு தயாரிப்பு வேலை திட்டம் என்ற கருப்பொருளின் கீழ் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என்பதை ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய நாயகம் பிரதீப் சபுதந்திரி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இந்த வருடத்திற்குள் அந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். புதிதாக எடுக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த பயோமெட்ரிக் இலத்திரனியல் அடையாள அட்டையை பாவிக்க போகின்றீர்கள். பாடசாலை மாணவர்களும் புதிதாக இதை அப்ளை பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்தல் கடிதம் வழங்கப்பட்டு பின்னர் இது வழங்கப்படும். ஏற்கனவே தேசிய அடையாள அட்டையை சாதாரணமாக பாவிக்கின்றவர்களுக்கு இந்த செயற்திட்டம் பின்னர் படிப்படியாக கொண்டு வரப்படும். இந்த விடயம் இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக நாங்கள் பதிவிடுகிறோம். கவனமாக இந்த செயற்திட்டத்தின் கீழ் நீங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு இலத்திரனியல் அடையாள அட்டை தான் இலங்கையில் செல்லுபடியாகும் அடையாள அட்டையாக மாற்றம் பெறும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.